அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த யூடியூப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு சாதாரண அமைதல் அல்ல, ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீசர்களும் கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது இயேசு படகிலே நித்திரையாக இருந்தார். சீசர்களோடு அவர் படகுல போகும்பொழுது பெரிய பயங்கரமான காற்றும் பயங்கரமான புயலும் அவருடைய படகில மோதி அடிக்கத்தக்கதாய் பலத்த காற்று ஏற்பட்டது. சீசர்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னபோது இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். போன வீடியோல உங்களோடு நான் பேசினேன். அதற்கு காணப்பட்ட முக்கியமான காரியம், அல்ப விசுவாசிகளாக இராமல் தேவன் எதிர்பார்த்த முழுமையான அல்லது பூரணமான விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாக வேண்டுமையானால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காற்றும் கடலும் போராட்டங்களும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது இயேசு ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமையானால் தேவன் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க மீண்டும் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், அல்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இரண்டாவதாக, ஏன் உங்களுக்கு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி சீசர்களை பார்த்து இந்த கேள்வியை எழுப்புகிறார். அவருடைய ஆங்கள் காற்றையும் கடலையும் போராட்டத்தையும் பார்த்த உடனே இயேசுவை ஓடோடி போய் எழுப்பி நாங்கள் மடிந்து போகிறோம் என்று பயந்தார்கள். இயேசு அவருடைய பயத்தை பார்த்து நீங்க ஏன் பயப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல நீங்க செய்யக்கூடிய பணிகளில, உங்களுடைய பிரயாணத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வியாதிப்பட்ட சூழ்நிலையில, உங்களுடைய போராட்டத்தின் நடுவில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமையானால், இரண்டாவது உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற பயம் உங்களை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பயந்து கொண்டே இருப்பீர்களானால் பயப்படுகிறவர்களை வைத்து தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் காற்றும் கடலும் போன்ற ஒரு சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பிரிவினை நடுவில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம் உங்களுடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் தோண்டிக்கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இதுல பயப்பட மாட்டேன், இந்த காரியத்துல நான் பயப்பட மாட்டேன். நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்கு விரோதமாய் வருகிற காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிற ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம் 25வது வசனத்துல யோபு விளவாய் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று யோபு சொல்லுகிறார். நீங்க 1வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், எல்லாவற்றையும் செய்தவன். 2வது அதிகாரத்துல வரும்பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் காணப்படுகிறான். 3வது அதிகாரத்துல தன்னைத்தான் அனலைஸ் பண்ணுகிறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ இழப்புகள்? நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்லுகிறான். எதை குறித்து யோபு மிகவும் அஞ்சினான், பயந்தான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3வது வசனத்துல யோபு தன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்று பயந்து ஒவ்வொரு நாளும் காலையிலுமே எழும்பி பலி செலுத்தினவனாக இருந்தான். அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்கள்,
ஆனா யோபுவினுடைய குமாரர்கள் பாவம் செய்யல, ஆனா இவன் பயந்து ஆண்டவருடைய பாதத்துல பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். பாவம் செய்யாத ஒரு பலியை பயந்து பயந்து செய்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில இழப்புகள், அவருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில பல பாடுகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறதோ, பயப்படாதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காட்சியும் கடலையும் அவர் அதட்டி அமைதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், பயம் என்னும் காரியங்களை உங்களுடைய இருதயத்தை விட்டு அப்புறப்படுத்தி, கர்த்தர் எனக்கு சகாய, நான் என்ன செய்வேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு திட நம்பிக்கையோடு நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக ஒரு அற்புதத்திற்காய், ஒரு விடுதலைக்காய், ஒரு ஆசீர்வாதங்களுக்காய் உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது பயத்தை இருதயங்களை விட்டு எடுப்பீராக. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில இரவும் பகலும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் அந்த பயத்தின் ஆவிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு, குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பெரும் காற்றும் பெரும் வெள்ளமும் இயேசுவின் நாமத்தில் அமைதிப்படுத்தப்படுவதாக. சகல வியாதிகளும், இருதய வலிகள், கேன்சர் கட்டிகள், ஆண்டவரே சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக. அற்புதத்திற்காய், குழந்தை பாக்கியங்களுக்காய், உயர்ந்த ஆசீர்வாதத்திற்காய், வேலை வாய்ப்புகளுக்காய், குடும்பம் பிரிந்து விட்டதே என்று சொல்லி பயந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஒரு அற்புதத்தை நீ செய்த உம்முடைய அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.